காலை வேளையில நீங்க உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். Thank you Jesus. இந்த பாடல் எனக்கும் இந்த பாடலுக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த பாடலை பாடும் போதெல்லாம் ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அடிக்கடி நான் சபையில கூட அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பைபிள் காலேஜ் முடிச்ச டைம்ஸ்ல அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு ஒரு நாள் காலை வேளையில ஒரு தோட்டத்துல யாருமே இல்லாத டைம், இதே வேளை நான் வேலைக்கு போயிருந்தேன். ஆனா மழை பெஞ்சிச்சு. வீட்டுக்கும் போக முடியாது. அப்போ ஒரு இடத்துல நான் லைட் இல்ல, ஒரு கட்டடத்துக்குள்ள, ஒரு இடிந்து போன ஒரு கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தேன். அப்ப இந்த பாடலை கேட்கறது வழக்கம். பெர்க்மான் செய்ய பாடல்களை நான் கேட்பேன் அதிகாலை வேளைகளில். அப்ப இந்த பாடல் என்னை வெகுவாய் என் இருதயத்தை உடைத்தது. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உடைய கிருபையினால் அழுது 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 இந்த பாடலை பாடினேன். கதறினேன், என் தேவனை நோக்கி கதறினேன், கூப்பிட்டேன். எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன செய்யணும் தெரியாத பயத்தோடு நடுக்கத்தோடு என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போய்விடுமோ ஆண்டவரே, இப்படியே போய்விடுவோம் ஆண்டவரே, இந்த பயத்தோடு கதறினேன். இந்த பாடலை கதறினேன். யாரும் இல்லை என் சத்தத்தை கேட்பதற்கு. தாவீதை போல ஒரு காடுல கதறினேன். ஆனா இந்த பாடல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. அந்த பாடலை என் கர்த்தர் நான் பாடி ஜெபித்தேன். ஆமென். உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கிற என் தெய்வமே புகழிட நீரே பூமியில. இது என்ன தெரியுமா? 90ஆம் சங்கீதம், மோசேனுடைய ஜெபம் இந்த பாடல். ஆண்டவரே, நாட்களை இன்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இருதயத்தை எனக்கு தாரோன்னு ஜபிச்ச கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். உண்மையிலே இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பயம் எனக்கு இப்ப இல்ல. அன்றைக்கு என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததோ எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி, ஆமென், அந்த நாட்களை நினைக்கிறேன். இந்த பாடல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. உண்மையிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. யாரெல்லாம் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுகிறீர்களோ உங்களை இந்த பாடல் ஆசீர்வதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு எத்தனை நாட்கள் துன்பம் அனுபவிச்சீங்க. அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நாட்கள், மிகவும் துன்பம் அனுபவித்த நாட்கள். என்னால தாங்க முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்தேன். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதிருந்தேன். அழுதேன், தேவனை பார்த்து கதறினேன் அவரை நோக்கி. ஆனா என் அழுகுரல் கேட்டீர் ஆண்டவரே. இன்னைக்கு அவரை பார்த்து எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லலாமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். ஜெபமா ஏறடுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் அனுபவிச்சீங்களா? நிறைய வேதனைகள் அனுபவிச்சீங்களா? இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே, விடமாட்டேன், உண்மை நான் விடமாட்டேன், நான் உண்மை விடமாட்டேன். சொல்லுங்க, எனக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சி இத்தனை ஆண்டுகள் நான் எவ்வளவோ துன்பத்தை இந்த காலை வேளையில என் வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. என் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை மாற்ற கண்ணீரோடு சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் கண்ணீரோடு சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு வாழ்க்கையில நீ துன்பத்தை அனுபவித்த, எதிர்காலத்தை கொடுத்த பயத்தோடு இருக்கிறாயோ, நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் இருக்கிறாயோ, என் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன் தெரியாமல் இருக்கிறாயோ, இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வாரு. என் தேவன் உனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வாரு. என் தேவன் உன்னை தொட போகிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, அப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். கேளுங்க.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் சொல்லுங்க, நல்லவரே வல்ல நன்றி ஐயா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் கனி கொடுத்து திருப்தியாக்கும் கிருபைதா காலை தோறும் களி கூர்ந்து என்னை திருப்தியாக்கும், என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, கரங்களை பரலோக தகப்பனுக்கு நேராக இந்த காலை வேளையிலே திருப்தியாக்கும் ஆண்டவரே. கரங்களை தூக்கி சொல்லுங்க, என்னை திருப்தியாக்காமல் இந்த இடத்தை விட்டு நான் எழுந்து போவதில்லை. கர்த்தரை திருப்தியாக்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் தகப்பனே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும்படி மாறும், இந்த நாளில் எனக்கு உதவி செய்யும்படி மாறும். உங்களுடைய கிருபை என்னை நிரப்பட்டும், உங்களுடைய தயவு நிரப்பட்டும், உங்களுடைய பிரசனம் கேளுங்க. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, சின்ன பிள்ளைங்க கேளுங்க. என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே இயேசுவே. என் தகப்பனே, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன். ஓ ஷந்தாலா கவராது ரீபா ஷந்தாலா. துதிங்க துதிங்க, இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தகப்பனை துதிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதிங்க. கர்த்தரை துதிங்க, உன்னதமானவரை துதிங்க, சர்வ வல்லவரை துதிங்க, யாக்கோபின் தேவனை துதிங்க. இந்த நாட்களை சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, ஆவியின் துன்பங்களை என் வாழ்க்கையில் அகற்றி போட்டபடியே நன்றி. விசுவாசத்தை சொல்லுங்க. என் வாழ்க்கையை பல ஆண்டுகளை அழுத்தி கொண்டிருக்கிற சில துன்பங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறபடியா நன்றி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில பல ஆண்டுகளாய் தொடர்ந்து வந்த துன்பங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில எடுத்து போடுகிறார். நம்பிக்கையற்ற நிலையை எடுத்து போடுகிறார். கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் வாழ்வை அழுத்திக் கொண்டிருந்த துன்பங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார், எடுத்து போடுகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஷதலமன கராதியா உடபலதிரியா. துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் மாறுகிறது, மாறுகிறது. எஸ், அவரே மேல ஸ்திரீயவன் விசுவாசம் பெரியது, விசுவாசம் பெரியது. எதையெல்லாம் உங்க விசுவாசமோ அதை அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. பலமாய் பலமாய் பலமாய். ஓ கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போனது. பிசாசு என்மேல் வைத்திருந்த கட்டுகள் உடைந்து போனது. சத்ருவை கர்த்தர் நிர்மூலமாக்குறார். சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுகிறார். இதோ கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். என் துன்ப நாட்கள் முடிந்து போகிறது, முடிந்து போகிறது, முடிந்து போகிறது. சொல்லுங்க, முடிந்து போகிறது. என் துன்ப நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பை கர்த்தர் அகற்றி போட்டார். என் சிறையிருப்பை சொல்லுங்க, என் சிறையிருப்பை அகற்றி போட்டார். என் எகிப்து முடிந்தது, பார்வோன் முடிந்தார், செங்கடல் முடிந்தது, எரிகோ முடிந்தது, எரிகோ முடிந்தது. ஓ ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உனக்கு பலிக்க போகிறது, உனக்கு நடக்க போகிறது. சொல்லுங்க, எரிகோ உடைந்தது, செங்கடல் பிளந்தது. ஓ யோர்தானை பிரித்து என் சிறையிருப்பு நாட்கள் முடிந்து போனது. எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் போராட்டம், எத்தனை நாட்கள் போராட்டம், எத்தனை நாட்கள். என்னைக்கு முடியும் கஷ்டம்? இன்னைக்கு முடியும் கஷ்டம். அல்லேலூயா. எல்லாரும் என் கூட சொல்லு, இன்னைக்கு முடியும். சொல்லுங்க, இன்னைக்கு மாறும். கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசம் பெரியது. ஆமென். விசுவாசத்தோடு இங்க எல்லாருக்கும் நடக்கும் சொல்லல, ஆனா விசுவாசத்தோடு சொல்றவங்க முடியும். ஆமென்.
விசுவாசம் சொல்லுங்க, இன்றைக்கு முடியும். ஆமென். என் சிறையிருப்பு இன்றைக்கு மாறுகிறது, என் கஷ்டங்கள் இன்றைக்கு மாறுகிறது, என் துக்கங்கள் இன்றைக்கு மாறுகிறது, என் வேதனைகள் இன்றைக்கு மாறுகிறது. ஓலா தானா ஷெகே ரிகா தானா பௌடா ரஷே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். ஆமென். இன்றைக்கு காலை வேளையில நான் எழுந்தது நல்லது. இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு நடக்கிறது, என் பிள்ளைகளுக்கு நடக்கிறது. ஆமென். சொல்லுங்க, என் புருஷனுக்கு நடக்கிறது, என் வீட்டுக்குள்ள நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம். இஸ்ரவேல் அந்நிய நாட்டிலே பெலிஸ்தருடைய கைகளிலே அடிமைப்பட்டு கிடந்த காலம் அது. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலம் அது. தேசமெல்லாம் வறண்டு ஒன்றுமே இல்லை, சாப்பாடே இல்லை, சாப்பாடே இல்லை தேசத்துல. கழுதைக்கு தலைக்க கூட வைக்கிறாங்க. கழுதையினுடைய தலை, கழுதையினுடைய உடம்பெல்லாம் இல்ல, தலையை வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. அந்த நாட்களில ரெண்டு குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நம்ம ஏன் பட்டினியில சாக போறோம்? ஏன் நான் பட்டினியில சாக வேண்டும்? போகலாம் வாங்க, பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போவோம், நம்ம எதிரியினுடைய பாளையத்துக்கு போவோம். நம்ம போவோம் விசுவாசத்தோட, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு பாருங்க. அங்கே போய் பார்ப்போம், அந்த எதிரிகள் கையில செத்து போவோம், இல்லைன்னா கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி ரெண்டு குஷ்டரோகிகள் எழுந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா கர்த்தர் அவர்களுக்காக எதிரிகளை எல்லாம் துரத்தி விட்டார். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லி, அவர்கள் போய் பசியில கிடந்தவனுங்க, பல நாளா சாப்பிடாம, அவர்கள் போய் புசித்து ஒரு கூடாரத்துக்குள்ள புகுந்து அங்க அப்பம் சாப்பிட்டு திராட்சை ரசம் குடிச்சு இன்னொரு கூடாரத்துக்குள்ள புகுந்து சாப்பிடுறானுங்க. விசுவாசத்தோடு போனவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையை சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு எதை அறிக்கை செய்கிறீங்களோ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நான் கஷ்டத்தோடு கிடக்கிறேன், அப்படியே கிடக்கிறேன்னா அற்புதம் நடக்காது. இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அற்புதத்தின் நாள். இன்னைக்கு நீங்க ஒருவேளை பல ஆண்டுகளை போராடி கொண்டிருந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நாள். விசுவாசத்தோட யாரெல்லாம் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட, எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கும். பல நாட்களாய், பல ஆண்டுகளாய் நான் செபித்த காரியத்திற்கு கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிறாரு. கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிறாரு. எஸ் எஸ், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்கிறார். சேர்ந்து சொல்லுங்க, இந்த வார்த்தை விசுவாசத்தோட சொல்லுங்க. தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க, தெய்வமே சர்வ வல்லமை. விசுவாசத்தை அறிக்கை செய்ய, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. Thank you, Jesus.
இந்த காலை வேளையில அவன் சித்தரவே சொல்லுங்க, என்னுடைய இயேசுவுக்கு சித்தரா எல்லாம் என்னோட முடிஞ்சு போகுது. அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆமென். இயேசுவுக்கு சித்தரா இந்த சாபங்கள் இன்றோட ஒளிந்து போகிறது. ஆமென். ரெகபோத்து சொல்லுங்க எல்லாரும். ரெகபோத்து என் வாழ்க்கையில தொடங்குகிறது. ரெகபோத்து தொடங்குகிறது. சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் ரெகபோத்தை துவங்குகிறாரு. இயேசுவுக்கு சித்தரானா அது வாக்குவாதம், அது சாபம், அது கட்டுகள், அது வேதனை. ஆனா ரெகபோத்து கர்த்தர் தேசத்திலே பெருகும்படி என்னை ஆசீர்வதிக்கும்படி இடம் உண்டு பண்ணுகிறாரு. ரெகபோத் இன்னைக்கு தொடங்குகிறது. என் வாழ்க்கையில ரெகபோத் தொடங்குறது விசுவாசம் உள்ளவங்க நல்லா கையை தட்டி, ஆமே, நல்லா கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஓ சந்தாலா காராதியா ரிபாலாஷே ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட ரெகபோத் தொடங்குகிறது. என் வாழ்க்கையில ரெகபோத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, ஆரம்பிக்கிறார். எல்லாம் இயேசுவுக்கு சித்தரா முடிகிறது. அற்பமான என் ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவு, சம்பூர்ணமான முடிவு. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்ய பார்க்கலாம். விசுவாசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓலா கமானா தீனி ரியாந்தனா சம்பூர்ணமான முடிவுகளை கர்த்தர் தருகிறாரு. சம்பூர்ணமான முடிவுகள். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமான காரியம் அல்ல, அசாதாரணமான காரியம். சொல்லுங்க. இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. ஆமென். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. ஆவியானவரே கேளுங்க. ஆவியானவரே என்னை லீட் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் லீட் பண்ணுங்க. என்ன நான் செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இந்த நாள் ஆவியானவருடைய நாள். இந்த சனிக்கிழமை காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை எனக்கு ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க போதும் தகப்பனே, என் வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. அப்ப இன்னைக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாம் செய்யணும். I'm ready to do whatever your will, Lord. Whatever your will, not my will, Lord. உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ எதற்காக ஜெபிக்கணும் சொல்லுங்க. ஆவியானவரே எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே இந்த காலை வேளை எதற்காக ஜெபிக்கணும், நான் எதற்காக ஜெபிக்கணும், ஆமே எதற்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் என்னை லீட் பண்ணுங்க. அதுக்காக ஜெபிங்க. இனி நான் என் சொந்த பேச்ச பேசாம, சொந்த வழியில் நடக்காம, சுய விருப்பங்களை செய்யாம, ஆவியானவரே நீர் என்ன நடத்தும் சொல்லுங்க. அதுக்காக ஜெபிங்க. எல்லாரும் உங்க தலையில கைய வச்சு என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்புகிறேன். இந்த நாளில நீர் என்னை லீட் பண்ணும். இன்னைக்கு நான் எங்க போகணும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் விரும்புறது அல்ல, நான் விரும்புறது அல்ல, நீர் விரும்புறது. சொல்லுங்க. நான் அல்ல, நீர் என்னை வழி நடத்தும். நம்முடைய பிள்ளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களை. ஆமே இந்த நாள் ஆமே நான் என்ன செய்யணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாம் நீங்க 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 ஆமே சுயம் பேச்சு பேசாம, சுய காரியங்களை செய்யாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இனி நான் அல்ல சொல்லுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். சொல்லுங்க. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, கிறிஸ்து இயேசுவே நீரே உமக்காகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க கிடையாது. இந்த நாள் உங்களுக்கு சொந்தமான நாள் கிடையாது. இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஆமென். ஸ்தோத்திரம். சிலரை குறித்து தேவன் சொல்லுகிறார், இந்த நாள்ல உங்க வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. சில நன்மைகளை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில இந்த 5 மணியில இனி தூங்காதுங்க. சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சுட்டு இந்த நாள் மத்தியானம் வரை ஒரு 3 மணி வரைக்கும் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. ஆமென். சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சில சிறையிருப்புகளை கர்த்தர் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிற நாள். ஆமென். இந்த நாள் சிலர் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. சில பிள்ளைகள் நீங்கள் உபவாசத்தோடு இந்த நாளை செலவிட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேருடைய இருதயத்துல இந்த நாள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பம் வருகிறதோ? எனக்கு வேற எந்த டியூட்டியும் இல்ல, இன்னைக்கு எனக்கு லீவு, எனக்கு வேற எங்கும் போக வேண்டாம், தயவு இந்த நாளை வீணாக்காத. It's precious day in your life. Our Lord wants something from you.
இன்னைக்கு உங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. ஆவியானவர் உன்னோடு பேச விரும்புகிறார். மகளே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். இந்த நாள் நீ எனக்கு காத்திருந்தாய். ஆனால் மோசே 40 நாள் தேவனை காத்திருக்க உன்ட்டு அதை எதிர்பார்க்கல. இந்த நாள் முடிஞ்சா இந்த நாள் நீங்கள் காலை உணவை ஒதுக்கிட்டு இந்த கர்த்தருடைய சமூகத்துல உங்க அறை வீட்டுக்குள்ள போய் அறையை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருங்க. இயேசுவே என்னோடு பேசும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என்னோடு பேசும். என்னை குறித்து என்ன விரும்புகிறேன், என் குடும்பத்தை குறித்து என்ன விரும்புகிறேன், என் பிள்ளைகளை குறித்து என்ன. இன்னைக்கு கர்த்தர் அநேகரோடு பேச போறார். எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க நேரம் ஒதுக்கி உட்கார போறீங்க, நேரம் ஒதுக்கி ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே என்னோடு பேசும் சொல்லுங்க. ஆமீன். ஆவியானவர் சிலரோடு பேசுகிறார். ஆமீன். உன் ஜெபம் கேட்கப்படுகிற நாள். நீ நினைக்கும் போது ஜெபிக்கிறதல்ல, நான் நினைக்கும் போது ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். ஆமீன். கர்த்தர் எத்தனை பேர் இருதயத்துல பேசுகிறாரோ அத்தனை பேர்கள் இன்னைக்கு உங்கள் இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமீன். இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வேற எங்கும் போகாமல் கர்த்தர் சமூகத்துல நான் அமர்ந்திருக்க போகிறேன். ஆமென். என்னோடு சிலர் இருக்கிறீங்க, ரொம்ப போராட்டமா இருக்கிறது, என்னால இதை ஜெயிக்கவே முடியல. பல 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 மாதங்களாய் சில காரியங்களுக்காக பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்ல, இந்த நாள் உனக்கு விடுதலை நாள். அல்லேலூயா. ஆரம்ப முதலே பாருங்க, உன் சிறையிருப்பை மாற்றுகிறனால. ஆமென். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால இந்த நாள் நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமைதியா, இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா கர்த்தருக்கு காத்திருந்தேன். தாவீது சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுற சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்க போறீங்க? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? என்ன ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆமே. இந்த நாள ஏதாவது ஒரு வேலை இருந்தா சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நாள். தயவு செய்து ஆமே நீங்க என்னை காத்திருக்கணும். இந்த நாளை வீணாக்க கூடாது. வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ஆன்லைன் எங்களோட இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லு. ஒருவேளை ஸ்கூல் இன்னைக்கு லீவா இருக்கலாம், இந்த நாள் உபவாசத்தோடு நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. உன் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படி கர்த்தர் உனக்கு கிருபைகளை தருவாரு. ஆமென். காத்திருங்க, வீணாக்காதிருங்க. இந்த நாளை நான் என்ன செய்ய போறேன்? ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், டிவி பார்க்க போறேன், அல்ல வேற. நோ நோ நோ. இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. உன் ஜெபம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறபடியா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. உன் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை யாரெல்லாம் கவனமா கேட்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபங்களை கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென். இப்போ திருக்கோயிலூர் பட்டணத்துக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுங்க, இந்த காலை வேளையில பனி போல கர்த்தருடைய வல்லமை ஆமென் திருக்கோயில் பட்டணத்து இறங்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, நான் ஒரு கர்த்தருடைய பிரசனத்தை உணர்கிறேன். என் தேசத்தின் மேல ஜனங்கள் ரட்சிக்கப்படும். உங்க தேசத்துக்காக ஜெபிங்க. தேசத்துக்காக நிச்சயமா நான் ஜெபிக்க வேண்டும், அது நம்ம உள்ள கடமை. எல்லா தேசத்துக்காக ஜெபிங்க. பனி போல கர்த்தருடைய வல்லமை தேசத்தின் மேல இறங்கட்டும். எல்லாம் ஜெபிங்க. பாரத்தோடு ஒரு நிமிஷம் எல்லாம் இந்த தேசத்திற்காய் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். இந்த தேசத்திற்காக பாரத்தோடு ஒரு நிமிடம் இந்த தேசத்திற்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். சொல்லுங்க, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆமென். நீங்க சொல்லுகிறது நடக்கும். இயேசுவின் நாமத்துல என் தேசத்தில், நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபிங்க. ஆன்லைன்ல எங்களோட இணைஞ்சிருக்கிறவங்க நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபிங்க. என் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என் தேசத்திலே எழுப்புதல் உண்டாகட்டும். என் தேசத்தை பிடித்திருக்கிற சத்துருடைய வல்லமை இந்த நாளில் உடைக்கப்படட்டும். என் தேசத்தை பிடித்திருக்கிற சிறையிருப்பு இந்த நாள் உடைக்கப்படட்டும். தேசத்திற்காக ஜெபியுங்கள். தேசத்திற்காக ஜெபிங்க. பாரத்தோடு ஜெபிங்க. ஆத்துமாக்கள் இந்த நாளில் மனம் திரும்பட்டும். இந்த நாளில திருக்கோயிலூர்ல ஆமென் ஆத்துமாக்கள் மனம் திரும்பட்டும். உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். வசனம் கிரியை செய்யட்டும்.
திருக்கோயிலூர் மேல இருக்க சாபங்கள் விலகட்டும் சொல்லுங்க. திருக்கோயிலூர் மேல இருக்க சாபங்கள் விலகட்டும் சொல்லுங்க. சாப கட்டுகள் விலகட்டும், சாப கட்டுகள் விலகட்டும். நமக்கா மட்டும் ஜெபிச்சா போதுமா? தேசத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டாமா? சொல்லுங்க. திருக்கோயிலூர் மேல இருக்க சாபம் விலகட்டும். உங்க தேசத்துக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க இருக்கிற பகுதியில இன்னைக்கு ஆத்துமாக்கள் மனம் திரும்பட்டும். இன்னைக்கு நான் ஒருத்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒருத்தருக்காக இயேசுவை பற்றி சொல்லணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆளுக்காக இயேசுவை பத்தி சொல்லணும். ஆமென். இயேசுவை பத்தி நான் அறிவிக்கணும். யாருக்காக இல்ல, இயேசுவை பத்தி அறிவிக்கணும். ஆமென். சின்ன பிள்ளைங்க, இந்த வயசுல இருந்த வாலிப பிள்ளைங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க. ஏசப்பாத்தில் பிரியமா இருக்கிறார். நம்ம திருக்கோயிலூர்ல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை தந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. திருக்கோயில் உள்ள லட்சக்கணக்கில் ஜனங்களை கர்த்தர் நமக்கு தர போறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒரு நாள், நீங்க, நான் தீர்க்க தரிசனமாய் ஒண்ணு சொல்றேன், இந்த அதிகாலை ஜெபம் கண்டினியூஸா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஜெபம் நம்ம நடத்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நடத்துவோம், பல முறை நம்ம நடத்துவோம். போக போக ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் நம்மோடு கூட இந்த அதிகாலை ஜெபத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. ஆயிரங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற கூட்டத்தை கர்த்தர் தேசத்திலே எழுப்ப போகிறார். ஆமென். அதிகாலை வேளையிலே என் தேவனை தேடுகிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். நீ ஜெபிக்கிற ஜெபம் திருக்கோயிலூர்ல அல்லனா ஆன்லைன்ல அநேக சிறைகள் அதிகாலையிலே உணர்வோடு கர்த்தரை தேட போறாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான அல்லேலூயா. எழுப்புதல் வரும்போது எல்லாரும் காலையில் எழும்பி கர்த்தரை தேடுவார்கள். ஆமென். இஸ்ரவேலின் தேவனை தேடுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசு தேசத்தை விட்டு அகற்றப்படும். ஆமென். தேசத்திலே கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தார லோகாதிபதி, பாவங்களை செய்ய தூண்டுகிற, பாவத்தை அதிகப்படுத்துகிற, தேசத்தின் மேல கர்த்தருடைய கோபத்தை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசை அகற்றி ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். நேற்றைக்கு ஆமென் உபவாச ஜெபத்துல கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். தேசத்துல கேன்சர் வியாதிகளை கொண்டு வருகிறார். ஆமென். நீங்கள் இருக்கிற ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் தேசத்துல அதிகமான பிள்ளைகளுக்கு, வாலிபர்கள் கேன்சர் வியாதிகளை கொண்டு வருகிறது. என்ன தெரியுமா? ஆமென். அது ஒரு வகையான பிசாசு. ஆமென். பாவத்தை செய்ய வைத்து தேசத்துல சாபத்தை ஏற்படுத்துகிற, மரணங்களை ஏற்படுத்துகிற பிசாசு. இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஆமென். அநேகருக்கு கேன்சர்கள், கொடிய வியாதிகள், சீக்கிரத்திலே மரித்து போகிறார்கள். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை நீ அதிகாரத்தோட துரத்துங்க. என் தேசத்தை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, என் தேசத்தை விட்டு வெளியேறு. பொல்லாத வியாதிகளை ஏற்படுத்துகிற பிசாசு, வாலிபர்களுக்கு வியாதிகளை ஏற்படுத்துகிற பிசாசு. ஆமென். கேன்சர் வியாதிகளை ஏற்படுத்தி மரணங்களை ஏற்படுத்துகிற கொடிய வியாதிகளை ஏற்படுத்த பிசாசு தேசத்தை விட்டு வெளியேறு. துரத்துங்க. நல்ல பலமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என் தேசத்தை விட்டு வெளியே போ. வெளியேறு இயேசுவின் நாமத்துல. பொல்லாத பிசாசே, ஓரா காஷியா அதினியா ஓராமா கமானா, இனிமேல் யாருக்கும் அந்த வியாதி வரக்கூடாது, கொடிய வியாதி வரக்கூடாது. நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறேன். வியாதிகளை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசே, என் தேசத்தை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. பலமா சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு வியாதிகளை ஏற்படுத்துகிற, என் வாலிபர்களுக்கு வியாதிகளை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசு வெளியேறு. இது ஒரு வகையான பிசாசு. இந்த ஆண்டுக்கு கூட நல்லா கவனிங்க. இந்த ஆண்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். லிஸ்ட் வச்சு இத்தனை பேருக்கு வியாதிகளை ஏற்படுத்தி சாகடிக்கணும், விபத்துகளை ஏற்படுத்தி சாகடிக்கணும், வாலிப பிள்ளைகளை சாகடிக்கணும், தற்கொலை செய்ய சாகடிக்கணும். பிசாசு கையில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அவன் லிஸ்டோட நம்ம தேசம் யாரு கொடுக்கலாம், எங்க இடம் இருக்கு, எங்க சாகடிக்கலாம், எங்க வியாதியை போடலாம்.
காலை வேளையில நம்ம இதுக்காக ஜெபிக்கணும். ஆமே. அவ கையில இருக்கிற அந்த லிஸ்ட் எரிஞ்சு போகட்டும். ஆமே. யாருடைய பெயர்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறனோ அந்த பிள்ளைகள் தப்பிக்கப்படட்டும். ஜெபிங்க. ஆமே. அந்த லிஸ்ட் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அவருக்கு நடக்க கூடாது, காரியம் வாய்க்க கூடாது, பிசாசின் தந்திரம் நிர்மூலமாகட்டும். நோ, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை விட மாட்டோம். ஜெபிக்கிறோம். ஜெபிங்க, பலமா ஜெபிங்க, பலமா ஜெபிங்க. வியாதிகளை ஏற்படுத்துகிற, மரணங்களை ஏற்படுத்துகிற, விபத்துகளை ஏற்படுத்துகிற, விபத்துகளை ஏற்படுத்துகிற பிசாசின் வல்லமை நிர்மூலமாக்குகிறேன். காலை வேளையிலே அவன் தந்திரங்கள் வாய்க்காதே போகட்டும். அவன் தந்திரங்களை ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன். ஆவியானவர் சில காரியங்களை இந்த காலை வேளையில பிசாசின் தந்திரங்களை வெளிப்படுத்துகிறார். சிலரை பாவத்துல விழ வைக்கணும், வாலிபர்களை பாவத்துல விழ வைக்கணும், ஊழியர்களை பாவத்துல விழ வைக்கணும் என்கிறதுக்காக அது ஒரு வகையான சத்ரு போராடி கொண்டிருக்கிறார். மறைமுகமான பாவங்களை செய்ய வைத்து அவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, அவன் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாத்தீங்களா எப்படி? முதலாவது இச்சையை கொடுத்து பாவத்தை செய்ய வச்சு, பாவத்தை தொடர்ந்து செய்ய வச்சு, அந்த பாவம் எப்படி கன்சீவ் ஆகி 10 மாசத்துல பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களோ, இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. இப்படிதான் மரணங்கள் வருகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, அப்ப இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற பொல்லாத சத்துரு, சொல்லுங்க, பொல்லாத சத்துரு என் தேசத்துல அநேக மரணங்களை ஏற்படுத்த விரும்புகிற மறைமுகமான பாவங்களை, தேவ கோபத்தை, சோதோம் குமார பட்டணத்துல பிசாசு புகுந்து எல்லாருக்கும் சிந்தைகளுக்குள்ள புகுந்து பாவத்தை செய்ய வச்சு இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய சிந்தைகளுக்காக ஜெபிங்க. ஓ வாலிப பாவம், இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்ப பாவம், அதுங்களுடைய சிந்தைகள் நிக்கல, பாவத்தை பற்றிய சிந்தனைகள். இன்னைக்கு நான் சர்ச்சில் வர சின்ன பிள்ளைங்களை பாக்குறேன், அதுக்கு இன்னும் வாலிப வயசே அடையல, சின்ன பிள்ளைங்க தான். ஆனா அதுங்களுடைய தாட்ஸ், அதனுடைய சிந்தை மண்டலங்கள் கெட்டு போய் இருக்கிறது. பிசாசானவன் இன்னைக்கு பிள்ளைகளுடைய சிந்தைகளை கெடுக்கிறான். ஒரு விஷயம், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஜெபிங்க. இந்த பிள்ளைகளுடைய சிந்தைகளை கெடுக்கிற பொல்லாத பிசாசு, பாவத்தை செய், பாவத்தை செய், பாவத்தை செய்யு தூண்டுகிற இந்த பிசாசுக்கு ஆமென் பிள்ளைகளுடைய சிந்தைகளை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். பிள்ளைகளுடைய சிந்தைகளிலே போராடுகிற சத்துருடைய வல்லமைகள், சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுடைய சிந்தைகளை, வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற, வாலிப பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டுகிற, ஓ பொல்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துகிற, அதுகளுக்குள்ள அமைதல் இல்ல, ஏதாவது ஒரு பாவத்தை செய்யணும், ஏதாவது ஒரு பாவம். இன்னைக்கு ஆவியான வெளிப்படுத்துகிறார். எல்லாம் ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுடைய சிந்தைகளில போராடுகிற பொல்லாத பிசாசே, எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. வாலிப பிள்ளைகளுடைய சிந்தைகளை பிடித்திருக்கிற, ஐயோ பாவம், சில பிள்ளைகளை பாருங்க, நாய மாதிரி அலையுது, இருக்கல, அமைதல் இல்ல, அதை போகணும், இதை போகணும், அதை செய்யணும். ஓ சும்மா இருக்க முடியவே இல்லை பிள்ளைகளுக்கு, அமைதியா இருக்க முடியல, ஏதாயிலும் ஒண்ணு செய்யணும், ஏதாயிலும் ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். எல்லாரும் கண்ணீரோட என் பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஒரு விஷயம் காலையில ஓ சொல்லுங்க, என் பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் அமைதோ வேதத்தை படிக்கட்டும், பைபிளை படிக்கட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். என் தேசத்தின் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். எல்லாரும் ஜெபிங்க அம்மா, எல்லாரும் ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. என் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களுடைய சிந்தைகளை கெடுக்கிற, ஓ இந்த உலகத்துல சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்படுத்துகிற, சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்படுத்துகிற, பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசை நான் காண்கிறேன். அந்த பிசாசை தேசத்தை விட்டு அகற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எங்கள் பிள்ளைகள் அமைதியா இருக்க முடியல, எங்கள் பிள்ளைகள் அமைதியா இருக்க முடியல. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். எங்கள் பிள்ளைகளை பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிற, அடிமைத்தனத்துக்கு நேராக வழி நடத்துகிற பொல்லாத சத்துருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. பொல்லா சத்துரு வெளியேறு. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் ஆவியானவர் வெளிப்படுத்துற காரியத்திற்காக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்துக்கு ஜெபிக்கணும். ஆமென்.
அவன் ஜெபிக்கணும். இன்னைக்கு 2 காரியம். ஒண்ணு, விபத்துகளை, மரணங்களை, வியாதிகளை ஏற்படுத்துற பிசாசுக்கு அதை நிர்மூலமாக்க இன்றைக்கு நீங்க ஜெபிக்கணும். ஆமென். 2வது காரியம், பிள்ளைகளுடைய புத்தி மண்டலங்களை கெடுக்கிற, பிள்ளைகளுடைய சிந்தை மண்டலங்களை கெடுக்கிற பொல்லாத பிசாசு நிர்மூலமாக ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா வளரட்டும். சொல்லுங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளா வளரட்டும். சொல்லுங்க, என் பிள்ளைகள். உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க பார்க்கலாம். இப்ப உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளா வளரட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தை கெட்டு போய் கிடக்கிறதப்பா, நீங்க தான் இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளா வளர்த்துடுங்க ஆண்டவரே. உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேற ஒண்ணுங்க வேண்டாம் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா, தினந்தோறும் அதிக நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும். என் பிள்ளை அப்படி மாத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கா ஒரு விஷயம் அழுது ஜெபிங்க. ஏசு சொல்லி, எனக்கா அழாதிருங்கள், உங்களுக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கா ஜெபிங்க. எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கா பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளரட்டும். என் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளரட்டும். சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். என் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளாய் மாறட்டும். சில பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதே இல்லை. என் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர பிள்ளைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, ஜெபிங்க ஜெபிங்க. எங்க பிள்ளைகளுக்கு அதில் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபங்களுக்காக நீங்க தொடர்ச்சியா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அவர் உட்காருவோம், அமர்ந்து கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். 12வது நாள் காலை வேளைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இதுவரை யாத்ராம் புஸ்தகத்திலிருந்து இஸ்ரவேல் சபையினுடைய சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை வேளையிலும் கூட இன்றைக்கு வேத தியானத்திற்காக யாத்ராகம் 16வது அதிகாரம், யாத்ராகம் புஸ்தகம் என்னோடு கூட எல்லாரும் வேதத்திலே யாத்ராகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம் 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல செங்கடலை பிளந்தாச்சு. அடுத்ததாக ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினத்துல என்ன பார்த்தோம்? தண்ணி இல்லை, அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? 3 நாட்களா கர்த்தர் தண்ணி கொடுக்கல. உங்க யாருக்காவது ஏசப்பா தண்ணி கொடுக்காம வச்சிருக்கிறாரா? முறுமுறுக்காதுங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீ எனக்கு தருவீர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். சில காரியம் நடக்கலைன்னா, என்னத்தான் அதிகாலை ஜெபத்துக்கு போற, ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, தருவீர். ஆமென். முறுமுறுக்காம விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். எனக்கு செய்வார். ஆமென். இப்ப கர்த்தர் என்ன செய்யற? இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, பேரிச்சம் சோளம் எல்லாம் சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் இதுவும் பத்த மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாக ஒண்ணு பெற்றுக்கொள்ளுறாங்கன்னா முறுமுறுத்து தான் பெற்றுக்கொள்வாங்க. எப்படி பெற்றுக்கொள்வாங்க? ஆனா நாம் அப்படி பெற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தர் சொல்லுகிற 4வது வசனத்தை, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்கப்படும். இந்த சாப்டருக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப நமக்கு தெரியும் இல்ல, மன்னா நமக்கு தெரியும். நினைச்சு பாருங்களா, வானத்துல இருந்து என்ன வருமா? அப்ப எப்படி இப்படி அப்பா அப்பமா விழுமோ? இந்த அப்பம் இருக்குல்ல, நமக்கு அப்பம் நமக்கு பழக்கம் இல்லை, நமக்கு ஆப்பம் தான் தெரியும். என்ன தெரியும்? அப்பம் தெரியாது. நமக்கு என்ன தெரியும்? ஆப்பம் தான் தெரியும். அப்பம்ன்றது வேற. இயேசு அது இஸ்ரவேல், அது கோதுமை மாவுல செய்யக்கூடியது. நமக்கு எப்படி அரிசி அதிகப்படியான உணவா இருக்கிறதோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லனா அந்த தேசங்களுக்கு அரிசியெல்லாம் இல்லை, அங்க கோதுமையால செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னா அப்பம். என்னது? நீங்க நம்ம சப்பாத்தி செய்யறோம்ல, அத மாதிரி, ஆனா சப்பாத்தி மாதிரி இருக்காது. அது நல்ல தடிமனா நல்ல பெருசா இருக்கும், நல்ல சாஃப்டா இருக்கும். அது அவங்களே செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த அப்பத்தை நான் வரிசைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்களா, இது எப்படி வரும்? எங்க இருந்து வரும்?
இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவரே, எப்படிதான் இதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறேன், நான் என்ன தெரியும் உங்களுக்கு, இந்த வனாந்திரத்துல எப்படி அப்பம் வரும்? ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதுக்கு முன்னும் பின்னும் நடக்காத புதிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முன்னும் பின்னும் நடக்காத 40 வருஷம் வனாந்திரத்துல மட்டும்தான் அப்பம் இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? அப்பம் இருந்துச்சு, மன்னா இருந்துச்சு. அதை முடிஞ்சு இப்ப ஏதாவது இருக்கா? நீங்க மன்னா பாத்திருக்கீங்களா? இப்போ இஸ்ரவேல்ல மன்னா பொழியுதா? மன்னாவை குறித்து சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்குது. அது தூதர்கள் உண்ணும் உணவு. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் மன்னாவால் அவர்களை போஷித்தார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தா, நீங்க கர்த்தருக்கு ஸ்பெஷலா இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து ஒன்னு சொல்றாரு பாருங்களா. அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் பாருங்க. 19 யாத்திரம் 19. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடைய. அல்லேலூயா. எப்படி சொல்ல, இது ஒரு உரிமை பாராட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எப்படி பண்றாரு அவரு? சொல்லுங்களா காலையில. உரிமை பாராட்டுகிறார். உங்களை குறிச்சு ஆண்டவர் உரிமை பாராட்டுவாரா? நான் நினைக்கிறேன் இந்த அதிகாலையில எழுந்த கர்த்தரை தேடுகளை குறிச்சு இந்த திருக்கோயிலூர்ல அல்ல ஆன்லைன்ல நம்ம அணைஞ்சிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார், நீங்க என் சொந்த ஜனம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என்ன செய்யணும்? ஆமா, இங்க ஆவியானவர் உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்றாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா வேணாமா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் சிலர் எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டாலே போதும் இருப்பாங்க. அதிகாலை ஜெபத்துக்கு நான் வந்தாலே போதும். அப்படி இருக்கக்கூடாது. எதற்காக நாம் ஜெபத்துக்கு வர்றோம் சொல்லுங்க பாப்போம். இந்த ஜெபத்துல ஆண்டவர் சொல்லுகிறத கேட்கணும். உள்ளபடி என்ன செய்யணும்? ஜெபிக்க சொல்ற ஜெப விண்ணப்பங்களை இப்போ தனிப்பட்ட விதமா எத்தனை ஜெப விண்ணப்பங்கள் இன்னைக்கு தந்திருக்காரு. இன்னைக்கு தந்த ஜெப விண்ணப்பங்கள் வீட்டுல கூட போய் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் சொல்லுகிறத கேட்டு நாம் நடந்தோம்னா, எந்த தனிநபர் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடந்தா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்கு நன்மை உண்டாகும். எந்த தேசம் கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு நடக்கிறார்களோ அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த பட்டணம் தேசம் ஆண்டவர் சொன்னதை கேட்ட அந்த பட்டணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்களா எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல வசனம் சொல்லுது. என் உடன்படிக்கைகளை கை கொள்ளு. கேட்கறது மட்டும் இல்ல, பிரசங்கத்தை கேட்கறவங்க மட்டும் இல்ல, அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும், அதை செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. சம்பத்துனா என்னது? ஆஸ்தி, சொத்து. நீங்க யார் அப்போ? சொல்லுங்க, நீங்க யாரு? ஆண்டோடைய. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் ஆண்டோடைய சொத்து. ஆமென். அல்லேலூயா. நான் தான் ஆண்டோடைய சொத்து. அடுத்து கூட ஒண்ணு சொல்றாரு பாருங்க. பூமி எல்லாம் சொத்துன்னு நினைக்காதா. இன்னைக்கு நம்ம மனுஷன் எல்லாம் நினைக்கிறது எது? ஆண்டவரே இந்த பூமி ஆண்டவரே எல்லாம் அது சொத்து, இது சொத்து, அது சொத்து. இல்ல, பூமி எல்லாம் எனக்கு தான். என் ஆசை ஓ மேல இருக்கு. இல்லையா? கர்த்தர் பூமி மேல ஆசை இல்ல. மனுஷனுக்கு தான் பூமி மேல ஆசை, மனுஷனுக்கு தான் மண்ணு மேல ஆசை, மனுஷனுக்கு தான் பொண்ணு மேல ஆசை, மனுஷனுக்கு தான் வீடு மேல ஆசை. ஆனால் ஆண்டவருக்கு எது மேல ஆசை? அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க? நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன், அதனால ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது. நான் வெள்ளையா இருந்தா அவருக்கு பிடிச்சிருக்கோம். ஆண்டவருக்கு கருப்பு என்றும் இல்லை, வெள்ளை என்றும் இல்லை, குட்டை என்றும் இல்லை, நெட்டை என்றும் இல்லை, குண்டுன்னு இல்லை, ஒல்லின்னு இல்லை. ஆண்டவருக்கு நீங்க சொத்து. ஆமே. அப்ப நான் என்னதான் பண்ணணும்? நான் கொஞ்சம் குண்டாயிரட்டா ஆண்டவர் பிடிக்குமா? அல்ல ஒல்லி ஆயிரட்டா ஆண்டவர் பிடிக்குமா? நீ என்ன ஆனாலும் பிடிக்காது. நீ ஆண்டோடைய பிள்ளையானாதான் பிடிக்கும். ஆமே. நல்லேலூயா. நீ ஆண்டோடைய சத்தத்தை கேட்டாலே பிடிக்கும். ஆமே. நீ யாரா வேணாலும் இருந்திருப்போம், அதை பற்றி கவலை இல்லை.
இன்னைக்கு எல்லாரும் கண்ணாடி முன்ன போய் நின்றுக்கிட்டு பாக்குறது, ஐயோ நான் கொஞ்சம் வெள்ளையா இருக்க மாட்டேனா. அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் உன்னுடைய மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? எல்லாருடைய இருதயம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. கருப்பு கொஞ்சம் இருக்கிற கருப்பு கலர் ரத்தம் இல்ல, வெள்ளையா இருக்கவங்களுக்கு வெள்ளை கலர் ரத்தம் இல்ல, ரத்தம் எல்லாம் ஒரே கலர். ஆமென், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹார்ட் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால கர்த்தர் உங்களை இருதயத்தை தான் பார்க்கிறார். இப்ப சொல்லுங்க, இருதயம் சுத்தமா இருந்தா, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. வாட்ஸ் தி குவாலிட்டி? எது தேவனை பார்க்கிறதுக்கான தகுதி அப்படின்னா என்னது? நல்லா குளிச்சு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு, நோ, அதல்ல. கர்த்தரை பார்க்கிறதுக்கு உன் இருதயம் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமா வாலி பிள்ளைகளை கொடுத்து தேவன் சொல்லுகிறார், உன் சிந்தைகள் எல்லாம் கெட்டு போயிருக்கு, உன் சிந்தைகளை பிசாசு ஆக்குபை பண்றான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்தும். சொல்லுங்க, என் இருதயத்துல நீர் வாசம் பண்ணும். வாலிப பிள்ளைங்க, உங்க இருதயத்துல வேற யாருக்கு இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு இடம் கொடுங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், என் இருதயத்துல வாசம் பண்ணும், நான் உம்மை தரிசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்க ஆசை இருக்கு? அல்லேலூயா. நான் இந்த மோசையை குறிச்சு படிக்கும் போதெல்லாம் ஜெபிப்பேன் ஒரு காரியத்துக்கு. மோசையை மட்டும் முகமுகமா ஆண்டவரை பார்த்தாரா, ஆண்டவர்கிட்ட பேசினா, நானும் உங்களை பார்க்கணும். பல வருஷமா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இது ஒன் ஆஃப் த மை பெஸ்ட் பிரேயர். உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர், நானும் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நானும் உங்களை பார்க்கணும். ஜெபிக்கீங்களா வேணாமா? அல்லேலூயா. இயேசுவை நம்ம பார்க்கணும்ன்றதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் பாத்தீங்களா, அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். ஆமே, எத்தனை சொல்லுங்க, நான் ஏசப்பாவோட என்னது? சம்பத்து. ஆமா, இந்த பூமி எல்லாம் கர்த்தருடைய. அதனால நான் இப்படிதான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, பூமி எல்லாம் உங்களுடைய தானே, எனக்கு ஒரு ஏக்கர் கொடுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, கேட்டிருக்கேன். திருக்கோயிலூர்ல ஒரு ஏக்கர் கேட்டிருக்கேன் சர்ச்சு கட்டுறதுக்கு. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்களை தருவேன்னு சொல்லிக்கிறாரு. நான் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய சர்ச்சுக்கு இல்லாம வேற என்னத்துக்கு ஆண்டவரே? எவன் வேணும்? மண்டபம் கட்டுறான், அத வீடை கட்டுறான், ஷாப்பிங் மால் கட்டுறான், எதெல்லாம கட்டுறான். உமக்கு ஆலயம் கட்ட வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே தூண்டி விட்டுறானு. அல்லேலூயா. அவன் என்ன ஒரு ட்ரிக் சொல்லி தாரேன். நம்ம ஆண்டவர் சைலண்டா இருப்பார், தூண்டி விட்டோன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சுவார். அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சைலண்டா ஆண்டவர் இருக்கிறீங்க, எழுந்திருங்க ஆண்டவரே. இந்த பிசாசு செய்யற சேட்டை பாருங்க ஆண்டவரே. அதுக்கு நம்ம சேட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சொல்லி கொடுக்கணும் ஆண்டவர், ஆண்டவரே இப்படி கிரியை செய்யற ஆண்டவரே, நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. அவர் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளுவார், சத்துருக்களை சிதறடிப்பார். நான் அடிக்கடி திருக்கோயில் ஒரு ஆண்டவர்கிட்ட போட்டு விடுவேன், பாருங்க ஆண்டவர் என்ன சேட்டை பண்றாங்க, இருக்கிற கோயில்ல என்ன சேட்டை பண்றாங்க பாரு. தேர் இழுக்கிறேன், நீ எங்க உசிர வாங்குறான்னு லைனை எல்லாத்து விட்டு கரண்ட் வர மாட்டேங்குது. எழுந்தருளும் ஆண்டவரே திருக்கோயிலூர்ல. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நாம் அவரை என்ன செய்யணும்? செபிக்கணும். ஆமென். என் தேசத்துல எழுந்தருளும் ஆண்டவரே. இப்படி ஒரு எலியா எழும்புனானா தேசம் மாறிடும். ஆமென். இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஆள் இல்லாததான் இந்த தேசம் இப்படி கிடக்குது. திருக்கோயிலுடைய கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிற பட்டணம் ஆன்லைன்ல பாப்பாங்க, இவர் திருக்கோயிலுக்காரங்களுக்கே பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு நீங்க தான் இருக்கிற இடத்துல எலியா. ஆன்லைன்ல பாக்குறவங்க சொல்றேன், நீ எந்த பட்டணத்துல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை எலியாவை அழைக்கிறார். நீ சொல்லு, ஆண்டவரே என் தேசத்துல எழுந்தருளும் ஆண்டவரே, சத்துருக்களை சுதறடியும் ஆண்டவரே, பூமி உம்முடையது, வானம் உம்முடையது, இந்த ஜனங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆமென். நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை தான் துதிக்கணும். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு கிடக்காங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமென். ஆண்டவர், நான் விரும்புறேன் ஆண்டவரே, இவர்களெல்லாம் திருப்பும் உமக்கு இது லேசான காரியம், பெரிய பெரிய காரியம். இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லிதாரு, ஜெபத்தின் சில ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்க. பெரிய காரியத்தை சின்னதா சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளா ஒரு ஏக்கர் கேட்கிறோம் பாத்தீங்களா? ஒரு ஏக்கர்னா இன்னைக்கு திருக்கோயிலூர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1600 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். அப்ப ஒரு ஏக்கருக்கு என்ன வரும்னு சிம்பிளா கேட்டுறான். இது நமக்கு லேசான காரியம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் செஞ்சிருவாரு. ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம போயிட்டு இருந்துட்டு, ஆண்டவரே இது உமக்கு ஒரு கடினமான காரியம் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு எனக்காக செய்து விடும்.
கடினமானது அவருக்கு எதுவும் இல்லை. மனுஷனால கூடாதது தேவனால். அவருக்கு எதையா கடினம்? நமக்கு தான் கடினம். நான் அடிக்கடி ஜெபத்துல சொல்லுவேன், நான் சின்னவன் ஆண்டவரே, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் சின்னவன், ரொம்ப சின்ன, ஆனா எனக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர். இப்ப சொல்லுங்க, நான் பெரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னிடத்துல ஒண்ணு இல்லை ஆண்டவரே, ஆனா என்னை படைத்தவர், நான் ஆராதிக்கிற தேவனிடத்துல எல்லாம் இருக்கு. அப்ப என்னிடத்துல எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு சொந்தமா எதுவும் இல்லை, ஆனா பூமி கர்த்தருக்கு சொந்தம். இப்ப பூமி யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, எனக்கு சொந்தம். அல்லேலூயா. சொல்றவங்களுக்கு தான். சிலர் என்ன ஒரு சைஸ்ல பாக்குறாங்க, உங்களுக்கு இல்ல. யாரெல்லாம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவீர்களோ வேணா பாருங்க, ஒரு நாள் நான் ஒரு ஏக்கர்ல ஒரு சர்ச்சு கட்டியிருப்பேன், அதுக்கும் அதிகாலை ஜெபத்துக்கு நீங்க வருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும். ஆமே. கர்த்தர் இதே திருக்கோயிலூர்ல செய்யத்தான் போறாரு. ஆமே. எதற்காக? மற்ற சர்ச்செல்லாம் மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இங்க ஒருத்தன் ராத்திரி பகலா தூங்காம கத்திட்டு கிடக்கா. இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு வேற வேலை இல்லை, பாவம் ஏதோ இல்ல, விஷன் இருக்கு. ஆமென். தரிசனம் இருக்கு. ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணிருக்கா, நீ உன் வேலையை செய், நான் என் வேலையை செய்வேன். அல்லேலூயா. நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கன்னா அவர் தன்னுடைய வேலையை செய்து விடுவார். ஆமென். நீங்கள் தூங்கினீங்கன்னா அவரும் கம்முன்னு உட்கார்ந்துருவாரு. நம் வேலையாள் கூலிக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், கூலி. நீங்க அவருடைய இது ஒண்ணு இல்லாத மாதிரி சுத்தக்கூடாது. சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமி எல்லாம் பூமி வாங்க முடியாது, எனக்கு தருவார். அவிசுவாசமான பேச்சு வாயிலிருந்து வரவே கூடாது. விசுவாசத்தோட பேசுறாமே, எனக்கு நன்மை நடக்கும். சொல்லுங்க, நன்மை நடக்கும். என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும், சகலமும் நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆமா, இதெல்லாம் சரிதான். என் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆண்டவரே, எப்படியாவது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாராமே. விசுவாசத்தோட இருங்க, மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. நீங்க அவருடைய அதனுடைய அடுத்த வசனம் பாருங்க. ஆமென். பரிசுத்த ஜாதி அது இருக்கட்டும். நம்ம எடுத்தது 1 முடிஞ்சிடும். ஆமென். 4 வசனம் 16 பாருங்க. ஆமென். என்ன வரிசை பண்ணுவாரா? அப்போ என்னது? அப்போ வரிசை பண்ணுவார். சொல்லும்போது கூட அப்போன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நம்ம ஆண்டவர் காரியத்தை செய்யும்போது கணிக்கவே முடியாது. அது நிச்சயம் நம்மளால கணிக்க. அப்போ வரிசை பண்ணுவேன். அது எதுக்குன்னு தெரியுமா? அதுலயே ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு, கவனிங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு சேர்த்துடலாமா? தினந்தோறும் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 40 நாள் எப்படி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து சில காரியங்களுக்கு ஜெபித்து சில காரியங்களை நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, இத மாதிரியே உங்களுக்கு 40 நாட்களும் மட்டுமல்ல, இந்த வருஷத்தின் எல்லா நாட்களிலும் தினந்தோறும் உங்களுக்கு ஒரு மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வச்சிருக்கலையா? அப்போ அதிகாலையில இந்த மன்னாவுடைய ஸ்பெஷல் பற்றி சொல்ற பாருங்க. இந்த மன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இது எப்படி இருக்கும்? ஆமென், ஸ்தோத்திரம். இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அதனுடைய ஆமென், ஸ்தோத்திரம். 14 வசனம் வச்சுங்க. பெய்திருந்த பனி, காலையில பனி பெய்யல, நைட் எல்லாம் பனி நீங்க வனாந்திரத்தின் மீதங்கும் குளிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையில கிடந்த மண்ணான எப்படி கிடக்கும் சொல்லுங்க? சின்னதா கொத்தமல்லி. நம்ம கொத்தமல்லி தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே? கொத்தமல்லி மாதிரி தரையில பனி கூட ஒண்ணு விழுந்து கிடக்கும். அது கொத்தமல்லி தனியா இருந்துச்சு, சின்னதா உருளையா இருந்துச்சு.
இதுதான் மன்னா. இது எப்படி விழும்னா டெய்லியும் காலையில வந்து கிடக்கும். ஆண்டவர் சொன்ன கற்பனை என்னன்னா, டெய்லியும் காலையில போய் இன்னைக்கு எவ்வளவு தேவைதான் இருக்கும், நாளைக்குள்ளது என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். ஆனா சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நாளைக்கு சேர்த்து கிடைக்குது அள்ளி போடு. ஆண்டவர் சொல்ற பேச்சை மட்டும் கேட்கறது கிடையாது. அடுத்து இன்னொன்னு சொல்லியிருந்தார், அவருடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமைக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் 2 நாள் எடுக்கலாம். என்ன செய்யலாம், 2 நாள் எடுத்துக்கலாம். மற்ற நாட்கள் அதிகமா எடுத்து மறுநாள் காலையில வர வச்சுக்க கூடாது. நிறைய பேருக்கு எடுத்து அப்ப சுட்டு எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், மறுநாள் காலையில வரைக்கும் என்ன செய்யக்கூடாது. எவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறார் பாரு. ஆண்டவர் இப்படிதான் செய்வார். ஆண்டவர் எப்படிதான் செய்வாரு, நிறைய நிபந்தனைகளை போடுவார். அவர் நம்ம ஆண்டவரை மாதிரி நிபந்தனை போடுற ஆளை, கற்பனை போடுற ஆளை, கட்டளை போடுற ஆளு வேற யாரையுமே பார்க்க முடியாது. பைபிளோட ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நிபந்தனை போட்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, இன்றைக்கு ஒண்ணு உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். ஏன் பலருடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா, அதுக்கு காரணம் இவர்களுக்கு கர்த்தருடைய கற்பனையை கை கொள்வது எப்படின்னு தெரியாம இருக்கு. இவர்களுக்கு எப்படி இதை செய்யணும் தெரியாம இருக்கு. நீங்கள் தேவனுடைய அவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த கற்பனையை நீங்க கை கொள்ளாம எவ்வளவுதான் ஜபிச்சாலும் உங்க ஜபத்தை கேட்க மாட்டார். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரே ஒரு நிபந்தனை கொடுத்தார். ஒண்ணுதான். என்ன கொடுத்தாரு சொல்லுங்க, ஒரே ஒரு தான். எல்லாத்தையும் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, தோட்டத்து நடுவுல இருக்கிற அதை மட்டும் சாப்பிடா. இதை மட்டும் செய்ய யாரால முடியல, அவங்களால துரத்தி விட்டார். ஓடிப்போ, தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறத, உங்களுக்கு சொல்லுகிறத கவனமா செஞ்சு பாருங்க, அவர் உங்க ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா சின்ன காரியமா இருக்கலாம். சின்ன காரியம், என்ன காரியம், சில சிறிய காரியமா தான் இருக்கும். சிலரை பார்த்து சொல்லுவார், இந்த மாதிரிப்பட்ட ட்ரெஸ் நீ போடாத. ஆமா, இப்படி எல்லாம் சொல்லுவாரு ஆண்டவர், சொல்லுவாரு. சில சொல்லுவார், இந்த மாதிரி நீ பேசாத, இந்த இதை நீ பார்க்காத. சின்ன சின்ன காரியத்தை தான் சொல்லுவார். அதை நீங்க செய்யாம எவ்வளவுதான் உயிரை விட்டு ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் கேட்கப்படாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் என்ன செய்யறாங்க தெரியுமா, எப்பா நீ டெய்லி காலையில போ. சோம்பேறிகள் சிலர் 2 நாளைக்கு சேர்த்து அள்ளிடுவோமா. அதிகாலையில நீங்க டெய்லியும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்க வாழ்நாள் முழுவதும் அதிகாலை ஜெபம் ஒண்ணு இருக்கணும். அதிகாலையில 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்காம உங்க அறையை விட்டு வெளியில வரக்கூடாது. வருவீங்களா? இந்த பழக்கம் இருக்கா? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? அதிகாலையில வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானதை நீங்க என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமே, ஸ்தோத்திரம். அப்படி நீங்க செய்யணும். அடுத்த வசனம், அடுத்த 5 வசனம் வாசிங்க. ஏழாம் வசனம் வாசிங்க. பாருங்க, விடியற் காலத்தில், 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைன்னா என்ன சொல்லுங்க, அதை எப்படி நான் புரிந்து? கர்த்தருடைய மகிமைனா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யும் போது அதன் மூலம் அவர் மகிமைப்படுவார். அதான் கர்த்தருடைய மகிமை இல்லையா? அதுதான் என்னது, கர்த்தருடைய மகிமை. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விடிய காலத்துலதான் கர்த்தருடைய மகிமையை நீங்க என்ன செய்வீங்க, காண்பீர்கள். அல்லேலூயா. அப்ப அதிகாலை ஜெபத்துல, விடியற் கால ஜெபத்துல ஒரு கர்த்தருடைய வல்லமை இருக்கா இல்லையா? அல்லேலூயா. நிறைய ஜெபங்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர் அன்றைக்கு தேவையான மன்னாவை, அன்னைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, அன்னைக்கு தேவையான அறிவை, அன்னைக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்துருவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு 10,000 ரூபாய் தேவை, அல்ல 1000 ரூபாய் தேவை. நீ என்ன பண்ணுங்க, காலையில் எழும்பி ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. இன்னைக்கு நம்ம படுக்கையிலே யோசிக்கிறது, படுக்கும் போதே யோசிச்சிருது, நாளைக்கு யார்கிட்ட கடன் கேட்கலாம்,
நாளைக்கு யார்கிட்ட போய் கேட்கலாம் ஐடியா நைட்டே? நம்ம ஆண்டவரே பயங்கரமா திட்டம் போடுற ஆளு, நம்ம அவரை மிஞ்சி திட்டம் போடுற ஆளு. உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, நீங்க அதை விட ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க. இப்படி செய்யாதுருங்க. நாளைய தினத்தை குறிச்சு எந்த ஒரு உங்களுக்கு இருக்கலாம்னா என்ன ஒரே ஒரு திட்டம் இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் நாளைக்கு காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல கையை விரிச்சு நிக்க போறேன். தட் இஸ் மை பிளான் டுடே டுமாரோ. உங்களுக்கு இந்த நாளுக்குரிய திட்டம் யாரு போடணும் சொல்லுங்க? ஆண்டவர் போடணும். ஆண்டவர் தான் போடணும். ஒவ்வொரு நாள் காலையில எழும்பி நைட்டே திட்டம் போடாதீங்க. நாளைக்கு நான் அங்க போறேன், நாளைக்கு இங்க போறேன். திட்டம் போடுறது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. சில ரொட்டீன்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனா அதை செய்யாம ஆண்டவரை இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? பல ஆசீர்வாதங்களும் எப்படி வரும் தெரியுமா? அதிகாலை வேளையில எழும்பி ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், எங்க போகணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல இன்னைக்கு நீ உபவாசம் இரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருவீங்க, அந்த நாள் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலை வேளையில எழும்பி திட்டத்தை யார்கிட்ட கேளுங்க, திட்டத்தை யார்கிட்ட கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தயவு செய்து கேளுங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும். சில நாள் நீங்க பயங்கரமா ஒரு டூர் போகணும், ஒரு இடம் போகணும், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நாள் கர்த்தர் சொல்லுவாரு, நீ பின்னை போகாத, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதனாலதான் நான் ஜெபம் பண்றதே இல்லை, இந்த ஆண்டவர் என்ன விட மாட்டாரு. இல்ல, அங்க ஒரு ஆபத்து இருக்கலாம், வாகன யாத்திரையில் ஒரு ஆபத்து இருக்கலாம், கர்த்தர் நம்ம சில தடைகளை பண்ணலாம். என் வாழ்க்கையில் நிறைய நாள் நடந்திருக்கு. எங்க அம்மா நிறைய நாள் என்னை திட்டுவாங்க. எதுக்குன்னா, நான் காலையில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன், ஒரு 8-9 மணிக்கு தான் வெளியில வருவேன் வைங்களா. திடீர்னு 9 மணிக்கு அவங்க டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்னு சொல்லுவேன். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஃபாஸ்டிங்னா நேத்துக்கே சொல்றது இல்ல, நான் சொல்ல நேத்துக்கே அவர் சொல்லல. என்ற காலையில ஜெபிக்கும் போது சொல்லுவார், இன்னைக்கு நீ உபவாசம் இருன்னு சொல்லுவார். அந்த நாள்ல நான் இங்க வீட்லயே அப்படி நடக்கும். ஃபர்ஸ்டே சொல்றது இல்ல, அவங்க டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஜெபிச்சுட்டு காலை வேளையில சொல்ல, உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? இல்லைன்னா கேளுங்க, அதிகாலையில் எழும்பி கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும். சில நாள் ஆண்டவர் உன் இருதயத்துல சொல்லுவார், இன்னைக்கு நீ உபவாசிச்சு ஜெபி, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. காலை வேளையில மன்னாவை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். பல ஆண்டுகளாய் நீ ஜெபித்து வருகிற சில காரியத்திற்கு இன்னைக்கு உனக்கு பதில் கிடைக்கும். அது எப்போது கிடைக்கும்னு தெரியாது. அன்னைக்கு பார்த்து நம்ம வேலையை செய்ய போயிட்டோம்னா கிடைக்காது. நான் சொல்றேன், நீங்கள் விரும்புகிறதை விட கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் விரும்புகிறது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் காரியத்தை செய்கிறதை விட கர்த்தர் என்னதை விரும்புகிறார் என்று அறிந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். அது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய, என்னுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதுதான். கர்த்தரிடத்துல கேட்டு செஞ்சிருவேன், ஒன்னையும் கேட்காம செய்ய மாட்டேன். கன்னியாகுமரியில பிறந்த நான் எப்படி கரெக்டா இங்க கல்யாணம் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? எப்படி எங்க எல்லாமோ போனோம், எங்க எல்லாமோ சுத்தணும், எங்க எல்லாமோ இருந்தோம். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார், எப்படி செய்தார்? இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்து. நீங்க எல்லாம் நினைப்பீங்க எப்படியோ இவருக்கு நடந்து. எதேர்ச்சியானதல்ல. இட்ஸ் காட்ஸ் பிளான். இட்ஸ் ஆல் அபவுட் அவர் காட்ஸ் பிளான் அபவுட் மீ. என்னை குறித்த கர்த்தருடைய திட்டம். நான் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொண்டேன். அது என்னன்னா, இதுதான். ஒவ்வொரு நாள் காலை இன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு இடத்துலையும் தவறாதபடிக்கு எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் சரியாக இருந்தது. அல்லேலூயா. நான் எல்லாம் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தேன். கன்னியாகுமரியை விட்டு வெளியில வருவதற்கான எந்த சான்சஸும் எனக்கு இல்லாது இருந்தது. நான் பழக்கமுடையவனும் கிடையாது இருந்தேன். எனக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை. வெளியில எங்கேயும் போக மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனா சரியான பாதையிலே அவர் என்னை நடத்தி கொண்டு இன்றைக்கு இங்கே நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சரியான, நான் நிறைய ஃபெயிலியர் ஆகுறேன், நிறைய செய்யற வாய்க்க மாட்டேங்குது. காரணம், கர்த்தரிடத்துல கேட்காம, அதிகாலையில் அவரிடத்துல கேட்காம, உங்க விருப்பங்கள், நானே படிக்க போறேன், நானே செய்ய போறேன், நீ நிறைய தோல்விகளை சந்திக்க கர்த்தர் எச்சரிக்கிறார். எதை செய்தாலும், ஒரு பிசினஸ் தொடங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும், கர்த்தரத்தை கேட்டீங்களா? அது ஒரு நல்ல சம்பந்தம் வந்துடுச்சு, அது நல்ல ஒண்ணு வந்துடுச்சு. எவ்வளவு இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லாம் நல்லது மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நோ, உங்கள் கண்களுக்கு இனிமையான சிலதை கர்த்தர் நோ சொல்லுவார், வேண்டான்னு சொல்லுவார். கஷ்டமா தான் இருக்கும்.
ஆமா, சில இடத்துக்கு ஆண்டவர் என்ன போக விட மாட்டாரு. எனக்கு பிடிக்கும் பிள்ளையாம மாதிரி, பிள்ளையாம இருக்கான் பாருங்க, பாலாக்க கூப்பிடுறான், போட்ட ஆண்டவரே போகாத சொன்னாரா இல்லையா? இவர் எல்லாம் சும்மா போயிட்டு வந்துடுறேன். நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அங்க போகாத, சில இடத்துல சொல்லுவாரு, அந்த வீட்டுக்கு போகாத, நான் பாவம் எல்லாம் செய்ய மாட்டேன், போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, போயிட்டு வந்துடுறேன். நீ போனாலே தொலைஞ்ச. போற வழியிலேயே இந்த நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் ஒரு காரியத்தை ஒத்துக்கணும். அது என்ன காரியம் தெரியுமா? இந்த மனசு என் மனசு கூட சொன்னா கேட்காது. கேட்குமா? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இந்த மனசுக்கு இன்னொரு பேரு குரங்கு. என்னது? நான் வச்சிருக்க பேரு. குதிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு மரத்துல ரசியாது, குதிச்சுக்கிட்டே இருக்கும். இதை செய்யட்டுமா, அதை செய்யட்டுமா, அதை செய்யட்டுமா, இதை செய்ய. அதனால சில இடத்துக்கு போகாம இருக்கிறதே நல்லது. நாங்க போவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். பிள்ளையாம இப்படிதான் போனா. இந்த கண் இருக்கு பாத்தீங்களா, அங்க போனோன்னு ஒன்ன பார்க்கும், அது ஆசைப்பட்டுரும், மனசு கேட்கும், செஞ்சுட்டு போயிடுவேன். இதனாலதான் இதுக்கு நான் இந்த குரங்குன்னு என் பேர் வச்சுக்க தெரியுமா? அதுக்கு ஒரு கதை வர இருக்கு. ஒரு எஜமானுக்கு ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு கையில இந்த எஜமான் இதை டெஸ்ட் பண்ணணும், இது ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள குரங்கு, நல்ல குரங்கு. ஒரு நாள் ஒரு பழம் ஒண்ணு என்ன பண்ணாரு, கோயில இதுல வச்சுட்டு, நீ இதை தொடாதப்பா, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல செஞ்சார்ல, அதே கதை தான். இதை என்ன பண்ணாத, இத நீ தான் காவலாளி, நீ தான் என்ன செய்யணும், இதை பாதுகாத்துக்கோ, யாராவது வந்து எடுத்துருவாங்க, நீ பாத்துக்கோ. அதாவது என்ன சொல்லுவாங்க, திருடன் கையிலே சாவி கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இவர் போயிட்டாரு. இந்த கொஞ்ச நேரம் இந்த குரங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சோட யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, நான் கையில எடுத்து வச்சுக்கிறேன். என்ன குரங்கு சொல்றது, என்ன பண்றேன், நான் கையில வச்சுக்கிறேன்றது. சரிப்பா கையில வச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கையில வச்சிருக்கும் போது தொடாதது வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொட்டாலே டெம்டேஷன் தான், தொட்டாலே என்னது கஷ்டம். கையில வச்சுக்கிட்டே சொல்லுச்சு, சரி ஆனா அழகா இருக்குது, இந்த பழத்துக்கோ மஞ்சள் கலர்ல இருக்குது, உள்ள என்ன இருக்கும், வெள்ளை கலர்ல இருக்குமோ, சரி கொஞ்சம் உரிச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்துச்சு. சரி, உரிக்கும் போதே மனசு சொல்லுது, வேணாம் எஜமான், இல்ல நான் வந்தோடனே எஜமான் கையிலே கொடுத்துருவேன், எப்படி எஜமான் சாப்பிட தானே போறாரு. உரிச்சு கையில வச்சுட்டு அப்படியே பாக்குது, இன்னும் ஆசை அதிகமாகுது, ஆசை ஒன்னு அப்படி இப்படி பாக்குது, எஜமான காணும். லைட்டா என்ன பார்ப்போம், வாயில வச்சு பார்ப்போம், லைட்டா வாயில வச்சு பார்த்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எஜமான் இன்னைக்கு என்ன கொன்னாலும் பரவாயில்ல, இந்த பழத்தை நான் சாப்பிடுவேன், சாப்பிட்டுச்சு. ஃபர்ஸ்ட் தொடாமலே இருந்திருந்தா என்ன இருக்கும், நம்ம சில இடத்துக்கு போகாமையே இருந்தா நல்லது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறது, வீட்டுல இருந்து, ஆண்டவரே நான் அங்கே போவேன், ஆனால் பாவம் செய்ய மாட்டேன், நீ போனாலே பாவம் செஞ்சிருவியா? அந்த ஜெபம் கேட்கப்படாது. பிள்ளையாமே நீ போவாத, அந்த பக்கம் பாலாக்கிட்ட நீ போவாத. நான் போவேன், நான் கரெக்டா இருப்பேன், நான் பலசாலி. நான் சொல்றேன், இங்க பலசாலியே கிடையாது. சில இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. ஆத்து திருவிழாக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் ஆத்து திருவிழாக்கு கரெக்டா போயிட்டு வந்துருவேன். இன்னைக்கு நம்முடைய விலகினம் தான். நாங்க போவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் இதை விரும்பல. நம்ம இப்படி பண்ணக்கூடாது. தினந்தோறும் அதிகாலை வேளையில, இன்னைக்கு நான் முடிக்கிறேன், தினந்தோறும் அதிகாலை வேளையில நின்று கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி நடங்க, உங்க காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியம், இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுடைய காரியம் கவுத்த முடிவெடுக்காதீங்க. தயவு செய்து நான் ஜெபிக்காமல் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. கேட்டு பாருங்களா, என்ன திட்டவே செய்வாங்க, ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், ஒன்னும். நான் வெயிட் 1 நாள் 2 நாள் கூட எடுத்துப்பேன், பிரச்சனை இல்லை. என் பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, வாலிப பசங்க, பாஸ்டர் இதை படிக்கட்டா? உடனே எனக்கு ஒரு நாலேஜுக்கு தெரியும், இது படிச்சா இப்படி இருக்கும், ஆனா பதில் சொல்ல மாட்டேன். இருடா, வெயிட் பண்றா தம்பி, வெயிட் பண்றா, ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஜெபிச்சு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும் போது அது அந்த பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு நலமானதா இருக்கும். இன்றைக்கு சொல்லுங்க, ஜெபத்தோடு கூட டெய்லி மன்னாவை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. டெய்லி மன்னாவை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அதுவும் கவனமா இருங்க. 2வது காரியம், அவர் சொல்லுவார், இந்த நாள் இப்படிதான் செய்யணும். அவர் சொன்னார்ல, இவ்வளவுதான் எடுக்கணும், ஒரு ஓமர் தான் எடுக்கணும், அதிகமா எடுக்காத, விடிய காலம் வரைக்கும் வச்சுக்காத. விடிய காலம் வச்சிருந்தா புழு என்ன பண்ணிரும், புழு பிடிச்சிரும். வச்சு பாக்குறது என்னது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும். இங்க ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை போக கூடாதுன்னு சொன்னாலும் இங்க என்ன பண்றா பாருங்களா, ஒருத்தன். ஆமே, இங்க பாருங்க, 27 வசனம் பாருங்க. 7ஆம் நாளில்
7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர், ஆமா பாத்தீங்களா, சொல்லு பேச்சே கேட்க மாட்டான். 7ஆவது நாள் போகாத அப்படி சொல்லி அங்க ஒண்ணும் இல்லை பாருங்க. அப்பொழுது 20 மோசையை நோக்கி, இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் எந்த மட்டும் மனதில் இல்லாம இருப்பீங்க? நான் ஒரு கொஸ்டினோட முடிக்கிறேன். அவர் சொல்லுகிறத செய்யாம நான் விரும்புறதான் செய்வேன். எனக்கு 7ஆம் நாள் ஒரு டூர் போயிட்டு தான் வரணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போங்க, கல்யாண வீட்டுக்கு போகாதீங்கன்னா எங்கதான் போவோம் நம்ம? ஆமா, அன்னைக்குதான் நம்ம ஊர்ல எல்லாம் வைக்கவும் செய்யறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை மற்றவர்களை கெடுக்கும்படி எந்த ஃபங்க்ஷனும் உங்க வீட்டுல வைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவேன். 10 பேர் சர்ச்சுக்கு போகாமலே வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு அதான் வேலை. என்னைக்குடா எங்கேயாவது ஃபங்க்ஷன் இருக்கும் சர்ச்சை கட் பண்ணலாம். அந்த சாபம் யாரை சேரும்? உங்க பிள்ளைங்களை வச்சிருப்பீங்க, அது உங்க பிள்ளைய தான் சேரும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளை நம்ம அலட்சியம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரே வேலை தான் இருக்கணும். என்ன வேலை? எழுந்தமா, குளிச்சமா, ரெடியானமா, எங்க போகணும்? வேற எந்த வேலையும் வைக்க கூடாது. அது சாபம். ஒரு நாள் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வேற எந்த இதுவும் வைக்க கூடாது. எழுந்து போயிட்டு வந்து பாருங்க. எல்லாத்தையும் நாங்கெல்லாம் சமைக்கிறதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அப்படியே வளர்க்கப்பட்ட, இன்னைக்கும் அப்படிதான். எல்லாம் முடிச்ச பிறகு பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப கடினமாப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாப்பா. கர்த்தரனை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடுத்தவர்களும் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை உன் வேலைக்காரனும் எல்லாம் ஓய்ந்திருக்கும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல வேலையை விட்டு நம்ம சர்ச்சுக்கு போவோம். அது கேட்டா இன்னொரு ஆலோசனை கூட, அவன் இந்து, அவன் முஸ்லீம், அவன் தானே வேலை செய்யறான், கிறிஸ்தவன் அவன். நான் சொல்றேன், அந்த நாள் அவன் 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 சர்ச்சு ஓரமாய் நடந்து ரசிக்கப்பட்டிருப்பான். அவன் வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா. புரிஞ்சா நான் சொன்னது? அந்த நாள் அவனுக்கு ஏதாவது கர்த்தர் வைத்திருப்பார். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு வேலையும் நம்ம வீட்லயும் வைக்க கூடாது. சர்ச்சு முடிச்சு மத்தியானத்து அப்புறம் ஏதாவது பாத்துங்க. காலையில சபை நடக்கிற வேலையில நீங்க இங்க வந்துகிட்டு வீட்டுல ஒரு ஆளை வேலையை விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஆளுக ரத்தப்பள்ளி உங்களுக்கு தான் வரும். என்னடா இது, நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு. கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுவே நம்முடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பரலோக தகப்பனை நோக்கி பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, அதிகாலை மன்னாவை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளும் கிருபை எனக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஆலோசனை கேட்டு செய்யணும். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் ஆலோசனை கேட்டு செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனையின் படி நடக்க ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்காக கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, இனிமே ஏசப்பாட்டு ஆலோசனை கேட்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏசப்பாட்டு ஆலோசனை ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். இதை செய்யலாமா, இது நல்லதா இருக்குமா, ஆலோசனை கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆலோசனை கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது. ஆமென். இயேசுவே, இந்த நாள் நம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்மை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. நன்மை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. கர்த்தருடைய நன்மை வெளிப்படுவதாக. ஆமென். ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்க ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். அவர்களும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆலோசனை கேட்கட்டும். ஆமென். நீங்க ஆலோசனை அனுதின மன்னாவை அவர்களுக்கு கொடுங்க. அனுதின ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆலோசனை கேட்காம அதிகாலையில ஜெபிக்காம எங்கேயும் போகக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்து கூட உங்களுடைய ஜனங்கள் வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அந்த மன்னாவை தந்து அனுப்புகிறார். ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் உம்முடைய ஜனம், சொந்த சம்பத்து. சொல்லுங்க எல்லாரும், நான் கர்த்தருடைய சொந்த, வாயினால சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொந்த சம்பத்து, சொந்த சம்பத்து, நான் அவருடைய சொந்த ஜனம், சொந்த சம்பத்து. என்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு சுகத்தை தருவார், எனக்கு விடுதலை தருவார். ஆமென். கர்த்தர் அப்படி செய்யுங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.